ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாக 80,000 லோன் தேவைப்படுது. அதனால் கிரெடிட் பியில் 80,000 லோன் வாங்கி தர போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி லோன் வாங்குறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கும் லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் பி அப்ளிகேஷன், அதாவது இந்த கிரெடிட் பி கம்பெனி ஆர்பிஐ அப்ரூவ்டா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இது அப்ரூவ்டு தான். ஸோ இது சேஃப் அண்ட் செக்யூரான பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஓகே தான். யூசர் ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது ப்ளே ஸ்டோரில், ரிவ்யூஸும் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அமௌண்ட்டும் அதிகம். மித்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இருந்தாலும் சூஸ் பண்ண காரணம் அமௌண்ட்டும் அதிகம். ஓகேங்களா? அதுக்காண்டி தான். இங்கே லோன்ஸ் வந்து நிறையா லோன்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பர்சனல் லோனு, அப்புறம் சேலரிடு பர்சனுக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இஎம்ஐயில் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு, ப்ராப்பர்ட்டியில் லோன் வாங்குறதுக்கு, பிஸ்னஸ் லோன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். லோனும் வந்து நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. அதை நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறது. அதையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா? இங்கே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இங்கே இஎம்ஐ கால்குலேட்டராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் செக் பண்ணிக்கலாம். கிரெடிட் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி. ஸோ எல்லாமே வந்து ஒரு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. நான் எல்லா வீடியோ கூட பாஸ் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, வாங்க இப்போ எப்படி லோன் வாங்குறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி லோன் வாங்குகிறேன். ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா லோனுங்கிறது நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், ஏதோ ஒரு இப்போ ஃபோனு இல்லை பைக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒன்றுனா அப்படின்னாலும் அது வந்துட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்குறது தான் பெட்டர். ஓகேவா? லோன் இல்லாமல் எங்கேயும் வட்டிக்கு காசு வாங்காமல் இந்த மாதிரி வாங்கிக்கிறது தான் பெட்டர். அப்படி எமர்ஜென்சியாக தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மித்தவங்க கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. சரியா? ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும் என்ன அப்படிங்கிறது. சரி, இப்போ லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வச்சாச்சு. அடுத்து வந்து இங்கே வந்துட்டு இங்கே ஹோம் பேஜ், அப்ளிகேஷன் ஹோம் பேஜில் அந்த லோனோட எவ்வளோ தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் லோனுக்கு வந்து சேலரிடுக்கு அப் டு 4 lakhs வரைக்கும் தருவோம். இதே பர்சனல் லோனுக்கு வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபா தருவோம், மேக்ஸிமம் கொடுக்க முடியும் எங்களால். அப்புறம் வந்து இஎம்ஐயில் வந்து 1,00,000 வரைக்கும் வேணால் வாங்கிக்கலாம். பிஸ்னஸ் லோனுக்கு 2,00,000 வரைக்கும் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சைன்அப் பண்ணிடலாம். இங்கே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஆதார் கார்டில், உங்கள் பேங்க்கில், ஸோ மோஸ்ட்லி பேங்க்கில் வந்து ஆதார் கார்டு தான் கொடுப்பீங்க. ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்காக இருக்கும். அந்த நம்பர் தான் பேங்க்குக்கும் இருக்கும். ஸோ அதனால் அந்த நம்பரே கொடுங்க. ஓகேவா? எவ்வளோ தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். வேறு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான். இப்போ வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா பெர்மிஷன்ஸ் வந்து கேட்பாங்க. லொக்கேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். கேமரா அதுவும் கொடுத்தாகணும். அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம், அதுக்காண்டி கேட்பாங்க. ஓகே. ஃபோட்டோ லைப்ரரி, இது என்ன ரீசன்? மைக்ரோஃபோன், அது ஓகே. இந்த லைப்ரரி அதாவது ஃபைல் ஆக்சஸ், நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ், அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதாவது மொத்த இந்த ஆக்சஸும் கேட்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் வந்து இவங்க சொல்லி தான் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. ஓகேவா? இது என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம யாராவது வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக அப்படிங்கிறத அவங்க ஃபோட்டோ லைப்ரரியை வச்சு செக் பண்ணிடலாம். இன்கேஸ் அவங்க ஃபோட்டோஷாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கேயே ஃபோட்டோ பண்ணதுக்கான அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போயிடணும். ஓகேவா? அதுக்காண்டி தான் வந்து கிட்டெல்லாம் பார்த்து போடலாம். அதுக்காண்டி தான் பண்ணுறாங்க. ஏன்னா நான் அதை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ அதனால் கொடுக்குறது தப்பு இல்லை. ஓகேவா? ஜென்யூனான அப்ளிகேஷன் தான். நம்ம டேட்டாஸ் வந்து எங்கேயும் லீக் ஆன மாதிரி நான் எதுவும் நியூஸ்லாம் இது பண்ண கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வாங்கினாங்க. அது சொல்கிறனால தான் நான் இது வாங்கினேன். ஓகேங்களா? அதுதான் ரீசனே. ஸோ அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண கிடையாது. ரீபேமெண்ட் இதுலேயும் எந்த இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? லெண்டிங் பார்ட்னர்ஸ், ஸோ இவங்ககிட்ட எங்கிட்ட இருந்தால் நமக்கு அமௌண்ட் வரும். ஓகேவா? ஸோ ரெஃபரல் கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை வெறும் லிங்க் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடு இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. நீங்களும் வேறு எங்கேயும் சர்ச் பண்ணி ரெஃபர் கோடை வந்து உள்ளே போட வேணாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணதுக்கும் ஏதோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டதுக்கு ஏதோ சும்மா, ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து வியூஸ் போகாது, எந்த இதுலேயும் வந்து யூஸும் கிடையாது. சும்மா யாராவது ஒரு 2-3 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதிலே யாராவது ஒருத்தர் தான் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது சும்மா கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான்
இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்லி இன்கம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்டர் யுவர் பேன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து யுவர் எலிஜிபிள் ஃபார் அ லோன் அப் டு 1 lakh. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 லட்சம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் லோனே எங்களால் வந்து தர முடியும். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணி உங்களோட எல்லா பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணிவிட்டு எங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு 80 ரூபா தேவைப்படுது. ஸோ ஓகே, நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு தான் அவங்க கொடுக்கலாம். செல்ஃபி கேட்பாங்க, செல்ஃபி நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம சப்மிட் பண்ணுவோம். கேவிசி டாக்குமெண்ட்ஸில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ரெஃபரன்சஸ்க்கு இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் ஆதார். ஸோ எதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வெரிஃபை வித் டிஜிலாக்கர் கொடுக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணலாம். நான் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டில் வந்து என்னென்னா நம்ம ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுவோம், அப்புறம் ஒரு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி கேப்சா சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஆதார் கார்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செல்ஃபி கேட்பாங்க. செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணிடுவோம். நல்லா வந்துட்டு மாஸ்க் போடாமல், கிளாஸ் போடாமல், கேப் மண்டையில் எதுவும் மாட்டாமல், நல்லா ஒரு பிரைட்டான இடத்துல நெட்டு இருக்க இடத்துல வந்துட்டு வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். சரியா, இப்போ அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செல்ஃபியும் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு கேவிசி டாக்குமெண்ட்ஸில். சரியா, இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் லெவலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன், அதாவது என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் நம்ம வந்து கொடுத்துக்குவோம். இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு டைப் ஆஃப் ரெசிடென்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கேவிசி சேம் அஸ் கேவிசி டாக்குமெண்ட். ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு இங்கே இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்சஸ் இங்கே 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாதர் நேமு, கான்டாக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ யாரை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாதரா, மதரா, இல்லை ஒய்ஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதரோ மதரோ ஒய்ஃபோ யாராவது ஒருத்தவங்களை கொடுத்துட்டு அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட நம்பரு, அவங்க ஃபுல் நேமு, அப்புறம் வந்து மொபைல் நம்பர். ஓகேவா, ஸோ அதை கொடுத்துக்குங்க. அடுத்து வந்துட்டு சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சப்மிட் பண்ணிடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் போயிட்டுருக்கு, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்கு, ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை ஆகிட்டுருக்கு. சரியா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப் டு என்ன நமக்கு எலிஜிபிள் வந்து 3 lakhs சேலரிடு பர்சனாக இருந்தால். ஓகேவா, அப் டு வந்து 80,000 பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. பர்சனல் லோன் வேணும் அப்படின்னா 12 மாதத்துக்கு இது உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிருக்கு. ரெண்டு இது அன்லாக் ஆகிருக்கு. 80,000 ஒன்று. ஓகேவா, நமக்கு வந்து அந்த 80,000 அமௌண்ட்டு தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அதை தான் நம்ம வந்து எடுக்கவும் போகிறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு எப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 80 தான் கெட் நவ்ங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே ஓகே கொடுத்துருவோம். சரியா, இங்கே கெட் நவ் கொடுப்போம். ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன். சரியா, ஸோ இது நமக்கு வந்து இன்னும் வரல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ப்ராப்பராக இந்த லோனை கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வரும். ஓகேவா, இது வந்துச்சு அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு லோன் இந்த அப்ளிகேஷனில் வாங்குறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக கட்டி முடிச்சிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும். சரிங்களா, இப்போ வந்து ஆக்சஸ் இதாகிட்டுருக்கு, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ப்ரொஃபைல் வந்து செக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 80,000 ரூபா இஎம்ஐ அமௌண்ட் வந்து 12 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து இது பண்ணியாச்சு 12 மாதத்துக்கு. ஓகேவா, சம்மரி செக் பண்ணிக்கலாம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜூம் பண்ணி காட்டினேன் தெரியுதான்னு பாருங்கள். 11,992 12,000 ரூபா. சரியா, இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து 26% per annum. அதாவது ஒரு வருஷத்துக்கு 26% நம்ம டோட்டல் அமௌண்ட்லேருந்து. ஓகேவா, ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு 35%. ஓகேவா, பர் annum. ஓகேவா, ஃபீஸ் சார்ஜஸ் இங்கே செக் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீ வந்து 3,360 ரூபா. ஒன் டைம் ஆன்போர்டிங் ஃபீஸ், இது ஒன் டைம் தான். நீங்கள் 2வது டைம் லோன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து இது இருக்காது, 500 ரூபா இருக்காது. ஜிஎஸ்டி 18%.
அடுத்து வந்துட்டு லோன் டாக்குமெண்ட் ஃபீ அது ஒரு இரநூறுவா. டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இவங்க நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 75,245 ரூபா நமக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணி விடுவாங்க 12 மாதத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ரீபேமெண்ட்டு ஸ்கெடியூலாம் நம்ம பார்த்துக்கலாம், எந்தெந்த மந்தில் என்னென்ன அமௌண்ட்லாம் இங்கே நம்ம இது பண்ணணும் அப்படின்னு பாருங்க போட்டிருக்காங்களா. ஸோ இதை நம்ம வந்து கண்டினியூ கொடுப்போம். இங்கே எல்லாமே செக் பண்ணிக்கலாம், கண்டினியூ கொடுத்துருவோம். இது வந்து லோன் என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே கொடுத்துடலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அதாவது ஆட் பண்ணால் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போய் சேரும். ஸோ இப்போ வந்து நான் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பரு திருப்பி என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா டீட்டெயிலாம் கரெக்டாக இங்கே வரும். கரெக்டாக செக் பண்ணிட்டோம். நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபா சென்ட் பண்ணி விடுவாங்க. வந்துருச்சு அப்படின்னா ஓகே கரெக்டு, நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுத்து ஃபேஸ் ஐடி வந்து வெரிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து ஃபெச் ஆகிட்டுருக்கு. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே காமிக்கும், டாக்குமெண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம், ஐடி என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் காட்டவும் கூடாது, நம்ம ப்ளர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணணும் மொபைல் நம்பருக்கு. ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பிரைட்டான ஸ்பாட்டில் ஃபேஸ் ஐடி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃபி சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து வித்தின் 1 ஹவரில் வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் நமக்கு வந்து வந்துடும் 1 ஹவரில். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இது நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சியாக தேவை. ஸோ அதனால தான் வந்து இந்த இது பண்ணது. இது ஃபைனலாக வந்து கேவிசியில் முடித்தோம். ஓகேவா? அந்த இடத்துல கேவிசி இருக்குது பார்த்தீங்களா, அது கேவிசியில் அது ஒரு வீடியோ கால் மாதிரி இருக்கும். அவங்க நேம் கேட்பாங்க, அப்புறம் வந்துட்டு என்ன பர்பஸ் என்ன அது வாங்குறீங்க, எஜுகேஷன், அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் மோஸ்ட்லி கேட்கவும் மாட்டாங்க. சும்மா ஒரு வீடியோ தான் இருக்கும். ஓகேங்களா? 20 செகண்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஒரு 1 மினிட்குள்ளே தான். ஓகேவா? அதை கரெக்டாக ஹியூமன் தான் வாங்கினாங்களா, யாரும் ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்காண்டி தான். ஓகேவா? ஸோ அதையும் வாங்கியாச்சு, அது வீடியோ காட்ட முடியல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த லோனோட எக்ஸ்பீரியன்ஸ். இனி வந்து லோன் வந்து அமௌண்ட் வந்து கட்டணும். ஓகேவா? மந்த்லி அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து கட்டணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும். ஓகேவா? ஏன்னா எப்போயுமே நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். லோன் ஆப்ஸ் மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னும். அதுவும் முடிஞ்சளவுக்கு கம்மியான அமௌண்ட் வாங்கிக்கோங்க, மிச்சப்படி எங்கிட்ட யார்ட்டையும் அரேஞ்ச் பண்ண பாருங்கள் அப்படின்னு தான். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.